தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவது அனைத்து நாடுகளின் மனிதாபிமான கடமை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாட்டு தலைவர்களும் இந்தியா சிங்கப்பூர் உறவை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்துள்ளனர். பின்னர் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது பேசிய பிரதமர் மோடி, பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இந்தியா வந்துள்ள பிரதமர் வோங்கை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியா சிங்கப்பூர் உறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக உறவை கொண்ட நாடு சிங்கப்பூர். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் தொழில்நுட்பம், கப்பல் போக்குவரத்து, அணுசக்தி, நகர்ப்புற நீர் மேலாண்மை போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளோம் என்றார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவது அனைத்து நாடுகளின் மனிதாபிமான கடமை என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி, பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தை ஆதரித்ததற்காக சிங்கப்பூர் அரசுக்கும் பிரதமர் வோங்குக்கும் நன்றி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங், இந்தியாவுடனான உறவு எங்களுக்கு மிக முக்கியமானது. பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. நமது இருதரப்பு உறவுகள் மேம்பட்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியாவில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக சிங்கப்பூர் உள்ளது. வருங்காலத்திலும் இந்த உறவு வலுவடையும் என்று தெரிவித்தார்.